உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வேதாகம மூலமாக என்ன நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டுமாம். அதாவது பண ஆசை இருக்கக்கூடாது என்றால், பண வெறி இருக்கக்கூடாது. நமக்கு சில பலன்களை கொடுத்திருப்பார், இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்திருப்பார், சில சோர்ஸ்களை கொடுத்திருப்பார், ரிசோர்ஸ்களை கொடுத்திருப்பார் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவதற்காக. அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்மை உயர்த்திருக்கிறார், உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல அழகை கொடுத்திருக்கிறார், நல்ல உயர்வை கொடுத்திருக்கிறார், மேன்மைப்படுத்திருக்கிறார், ரிச்னஸை கொடுத்திருக்கிறார், ராயல்னஸை கொடுத்திருக்கிறார், எதையும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் இதை விட்டு நாம் பண ஆசை உள்ளவர்களாய், அது பண வெறி உள்ளவர்களாய் நாம் ஏதாவது காரியம் செய்யும் பொழுது நம்மை அணுகி ஏதாவது நம்மளால செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு, அவருக்கு உதவி செய்ய வேலைக்கு நாம் பரிதானம் வாங்குறா இருந்தால், லஞ்சம் வாங்குறா இருந்தால், அது பண ஆசைக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால் அந்த பண ஆசை இல்லாதபடி நமக்கு கர்த்தர் கொடுத்த ரிசோர்ஸ் மூலம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நாம் இலவசமாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களை உயர்த்துவதற்கும், மற்றவர்களை கனப்படுத்துவதற்கும், மற்றவங்க ஆசீர்வாதம் இருக்கிறதற்கும் நம்மால் முடிந்ததை ஆண்டவர் நமக்கு கனப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறாரே. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக மற்றவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண அது நடக்கும்படியாக நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், நம்மளுக்கு ஒரு சோர்ஸை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் வெளிச்சம் உள்ளவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதற்கு பரிதானமும் லஞ்சமும் வாங்கக்கூடாது, பண ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாது. நமக்கு இருப்பது, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது, அது போதும் என்று இருந்தால் போதும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். I will not leave you nor forsake you. எப்படி நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பண வெறி கொள்ளக்கூடாது. பணம் என்று நாம் வெறி கொள்ளக்கூடாது. நாம் வாழ்வதற்கு ஏற்ற பணத்தை, சம்பாதிக்க ஏற்ற அனுகிரகத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்திருக்கிறார் அல்லவா உங்களுக்கு, நமக்கு. நாம் திருப்தியா இருக்கிறோம் அல்லவா? அதை விட்டு பண ஆசை உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆனால் நமக்கு பணம் தேவை, நல்லா சம்பாதிக்க வேண்டும், நமக்கு தேவை உள்ளதை வாங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய பொருட்களை வாங்குவதற்கு ஆண்டவருக்கு அஃபோர்டபிலிட்டியை கொடுத்திருக்கார். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆனால் பண ஆசை உள்ளவர்களாய் மற்றவர்களிடம் எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் பணத்தை பிடுங்கக்கூடாது, பிளண்டர் பண்ணக்கூடாது. நாம் உதவியா இருக்க வேண்டும். அப்படி பணத்தாசை இல்லாத இருந்தால் நம்மை வாழ்நாள்